ஏய் செக் பண்ணுங்கடா. மனோ அவங்க நம்மள வீடியோ எடுக்கறாங்க. Hey, hello. What the hell are you doing? Don't take our videos. என்ன மனோ, என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லைண்ணே, நான் மறுபடியும் கால் பண்ணுறேன். Hey, hey, you don't get it, huh? Stop it. Hey. ஏய் மனோ ஏய் மனோ அந்த ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. இங்க பாத்தீங்களா, இங்க தான் இருக்காரு. அண்ணே, அண்ணா நான் தான் மனோ அண்ணே. என்னண்ணே இது, எதுக்கு இங்க வந்து படுத்துக்கிட்டீங்க? எனக்கு பெட்ரூம்ல தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படி தரையில படுத்துதான் பழக்கம். எழுந்திருச்சு வாங்கண்ணே. மாமா மாமா நான் தான். நீயா? மாமா இதுதான் என்னோட அக்கா ஜமுனா. ஹாய். வணக்கம். நான் இவங்களோட அப்பா கல்யாண்குமார். இது அக்கா பையன் பப்பு. வணக்கம். எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க? ஓ சாரி, மேரேஜ்க்கு வந்திருக்கீங்கல்ல? நானும் மேரேஜ்க்கு தான் வந்திருக்கேன். சரி, நாம அப்புறம் சந்திக்கலாம். ஓகே மாமா, யூ கேரி ஆன். நாங்க அங்க போறோம். மாமா மாமா 1 செகண்ட். நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். நான் என்னோட ப்ரொஃபசர் கிட்ட பேசினேன். பிரிசனரை மிஸ்யூஸ் பண்ணதுக்கு அகைன்ஸ்டா நம்ம ரிட் ஃபைல் பண்ணலாமா? ஐயோ, எதுக்கு தேவையில்லாம ரிட்டலா? நான் இப்ப பிரிசனர் இல்லையே. பிரிசனரா இருக்கும் போதே உங்களை வேலை வாங்கினாங்களே. நான் மனோ கிட்ட இதை பத்தி பேசினேன். அவனோட ஒப்பீனியன் கூட இதுதான். நீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் உங்ககிட்ட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ ரெஸ்ட் ரூமுக்கு போகணும். நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சரி, நான் இங்கே வெயிட் பண்றேன். என்ன வெயிட் பண்ணாதீங்க. நான் உள்ள இருந்து வெளியில வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கே வெயிட் பண்றேன். ஏய், நான் வெளியே போறேன், நீ வரியா? இல்ல, நான் மாமா கிட்ட கொஞ்சம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்க போயிட்டு வாங்க. பாய். பாய். மாமா எங்க போறீங்க? எங்கேயும் இல்ல, சும்மா இப்படி வாக் பண்ணலான்னு தான். நீங்க இங்கே இருங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன். நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓகே.
அம்மாடியோ, இவ்வளவு படிக்கட்டு இருந்தோமா? லிஃப்ட் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சார் இங்க இருக்கீங்களா? ஓ, தியானத்துல இருக்கார் போல இருக்கு. மன்னிச்சிருங்க சார். இவருக்கு தெய்வ பக்தி ஜாஸ்தி போல இருக்கு. ஏய், நீ இன்னும் மாமாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? அவரு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரு. கார் பார்க் பண்ணிட்டு வரேன், சேர்ந்து போலான்னு சொன்னா, ஆனா அவர் அங்க இல்ல. என்ன ரோட்லயா? ஆ, அது எப்படி? வந்தனா நீ வெளியே போறதுக்கு முன்னாடி தான் அவர் டாய்லெட் உள்ள போனாரு. இன்னும் அவர் வெளியே வரல. ஜனனி, இப்பதான் நான் அவரை ரோட்ல பார்த்தேன். மேடம், நீங்க தேடுற ஆளு மாடியில இருக்காரு. யாரு? சச்சு சாரு. ஆ, மேல உட்காந்துக்கிட்டு தீவிரமா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேணும்னு போய் பாருங்க. போங்க. தியானத்தை கெடுத்தா பாவம் கிடைக்குமோ என்னமோ. அட, அவர் அங்க உட்கார்ந்து தியானம் பண்றத பார்த்து தானே நான் கீழே வந்தேன். ஆமா, எங்க? அதான் எங்க கேக்குறேன்ல. அதுக்குள்ள எப்படி மறைஞ்சிட்டாரு? கீழே வந்து பாருங்க. ஆ? சச்சி சார் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வாங்க, நான் காட்டுறேன். வா. வாங்க, அங்க பாருங்க. இப்பதானே இங்க பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் நான் உங்களை கூட்டு வந்தேன். அதுக்குள்ள எங்க போனாரு? அடேங்கப்பா, எங்க போனாரு? ஆமா, உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? பாத்தீங்களா, மாமா டாய்லெட் குள்ள தான் இருக்காரு. அது வேற யாராவதா இருக்கும். சார் அதுல இருக்க மாட்டாரு, கண்டிப்பா இருக்க மாட்டாரு. அவெல்லாம் எதுக்கு டிஸ்கஷன்? அவரையே கூப்பிட்டுருவோம். சச்சி சார், சச்சி சார், உள்ள இருக்கிறது நீங்க இல்லல்ல. ஏன்டா தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க? ஆ? எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? அதாவது மாமா ஏன் முன்னாடி தான் டாய்லெட் குள்ள போனாரு. வந்தனா சொல்றா ரோட்ல பேசினேன். வேலு என்னமோ டெரஸ்ல பார்த்தேன்னு சொல்றாரு. இவர் என்னமோ பால்கனில பார்த்தேன்னு சொல்றாரு. ஆனா அவரு டாய்லெட்ல இருந்து வெளியே வரவே இல்ல. அண்ணன் என்ன மாயாவியா என்ன? ஒரே நேரத்துல பல இடங்கள்ல எப்படி இருப்பாரு? பார்க்கலாம். உள்ள யாரு? கதவு திறங்க. என்ன எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? நீ எப்ப டாய்லெட்டுக்கு போன? ரொம்ப நேரமாச்சு. அப்புறம் அது எப்படி? வந்தனா உன்னை ரோட்ல பார்த்து பேசினான்னு சொன்னாலே. இவ பேசுறது என்னோட தான். அப்போ டெரஸ்ல நான் பார்த்தது அதுவும் நான் தான். கீழே பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது அது கூட நான் தான். அண்ணே, ஆக்சுவலா கீழே என்ன நடந்தது? மனோ, நீ என்ன மறுபடியும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறியா? அண்ணே, நீங்க என்னென்ன பேசுறீங்க? உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தோம் தெரியுமா? எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? யாராவது ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்களா? ப்ராப்ளம் இல்லை, நான் தான் மனோ. நான் சரியில்லை. இந்த உலகம் எனக்கு ஒத்து வராது. யாராவது சொன்னதை செய்யறது எனக்கு பழக்கம். என்னால தனியா செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் எனக்கு பெர்மிஷன் வேணும். 24 வருஷங்களுக்கு முன்னாடி நான் இங்கிருந்து போனப்ப இருந்த மாதிரி இல்லை இந்த உலகம். எங்க பார்த்தாலும் சண்டை, சச்சரவு. யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதுக்காக உங்களை இங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அது ஜெயில நடந்த எந்த விஷயமும் வெளியில சொல்லக்கூடாதுன்னு அந்த வேதாந்த் என்ன மிரட்டினா. ஆனா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அதை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு புரியுதுன்னு. வேணா ஒன்று செய்யலாம். இனிமே நீங்க இங்க இருக்க வேண்டாம். பேசாம என் கூட பெங்களூர் சிட்டிக்கு வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பாவோடையும் விஷ்ணுவோடையும் நான் பேசிக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நானும் ஜனனி பெங்களூருக்கு கிளம்புறோம். அங்க போனதும் நான் ஒரு வீடு செட் பண்றேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிசினஸ்க்கும் ஏற்பாடு பண்றேன். நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருங்க. நாம பெங்களூர் சிட்டிக்கு போய் சூப்பரா என்ஜாய் பண்ண போறோம். ஓகே?
அண்ணே நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நான் பெங்களூர் போனதும் ஒரு வீடு செட் பண்ணுறேன். 2 நாளில் நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேவா? ஓகே டாடி? ஆமாம், நீ இவங்க கூடயே போய் அங்கேயே 2 நாள் தங்கிடு, எல்லாம் சரியாயிடும். இங்கே பாருங்கள், இந்த ஃபோன் நான் உங்களுக்காக தான் வாங்கினேன். இதில் நீங்கள் என்ன பேசினாலும் ரெக்கார்ட் ஆகும். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பட்டன் அமுக்குனா போதும், நீங்கள் பேசுனது கேட்கலாம். அதனால் இனிமேல் நீங்கள் யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் எந்த விஷயமா இருந்தாலும் நானே உங்களுக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அது மட்டும் நீங்கள் கேட்டு செஞ்சால் போதும். ம். பாய் அங்கிள். பாய்மா, போயிட்டு வா. வந்தனா? டேக் கேர். பாய். போயிட்டு வா. மாமா பாய். பாய். வந்தனா பாய், டாடி பாய். 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 மனோ, நீ எங்கடா இருக்க? கடவுளே, நான் இப்போ உங்ககிட்ட சுத்தமான தமிழில் தானே சொன்னேன். கொஞ்சம் கிளியரா சொல்றியா? இப்ப எங்கடா இருக்க? ஏண்டி, இப்போ நான் ஜெயில் போன் முன்னாடி தான் நிற்கிறேன். 10:30 மணிக்கு ஐஜி அப்பாயின்மெண்ட். ஏற்கனவே 10:15 ஆயிடுச்சு. நீ எப்போ வர போற? இந்த பெங்களூர்ல டிராஃபிக் அதிகமா இருக்கும்னு தெரியும் இல்ல மனோ. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஆ சரி, ஓகே. உங்க அண்ணனோட பேர் என்ன? சச்சிதானந்த். ஆ, சச்சிதானந்தா மாதிரி ஜெயில் தண்டனை முடிஞ்சவங்க 90 பேருக்கு மேல இந்த கர்நாடகால வேற வேற ஜெயில்ல இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லி நான் கேட்க வரல சார். என் அண்ணனை பற்றி பேச மட்டும்தான் சார் வந்திருக்கேன். ம், உன் நல்ல நேரம். எனக்கு ஃப்ரீயா விட்டுட்டாங்க. நீ எதிர்த்து பேசினதுக்கு உன்னை ஜெயில தள்ளி. அவர் மட்டும் அவர் இஷ்டத்துக்கு பேசலாமா? என் அண்ணனை மற்ற கைதிகளோட சேர்த்து வச்சு பேசினா கோவம் வராதா? கவர்மெண்ட் கிட்ட பணம் இருந்தா 90 பேர் இல்ல 900 பேர் கூட சாப்பாடு போட்டு மேய்க்க சொல்லு. ஆனா எங்க அண்ணனை ஜெயில வச்சிருக்கிறது தப்பு. மெதுவா. இங்க பாரு, நாம உடனே டிஜிபி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். मंगलापुरम जेल वार्डन की रिपोर्ट बहुत फेवरेबल है. ये मैं रेकमेंड करके गवर्नमेंट को भेजूंगा. सर, इसे पहले जो बैठते थे वो डीजीपी भी ऐसे ही बोलते थे, और फिर जब लिस्ट आता है सिर्फ मेरा भाई का नाम नहीं रहेगा. तो फिर गवर्नमेंट के साइड से कुछ तो रहेगा. मेरे जन्म होने से पहले जेल गए थे मेरा भाई. इस साल मेरा उम्र 24 हो गया. भाई का डबल लाइफ टाइम कैद भी खत्म हो गया. इस बार क्या प्रॉब्लम है सर? वेल, आप लोग होम मिनिस्टर से मिलकर एक कंप्लेंट दे दीजिए. ஹலோ ஹலோ. எங்க இருக்க? சாரிடா, கவோட பையன் பப்புவை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண சொன்னாங்க. அவனை வீட்ல விட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அதுக்குள்ள அந்த மினிஸ்டர் ஒரு வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவார். ஓ, அப்ப இங்க இருந்து நாங்க ஸ்ட்ரைட்டா அங்க வந்துடுறோம். ஓகே? சரி சரி, சீக்கிரம் வா. அந்த ஃபைல் அப்புறம் பார்த்துக்கலாம். குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங். என்னப்பா இந்த வாட்டி பையனோட வந்திருக்க, என்ன விஷயம் சொல்லு. இவனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு வந்தேன். ஏன்னா எங்களுக்கு அப்புறம் இங்க வர வேண்டியது இவன் தானே. அப்போ அது நடக்காத விஷயம்னு உனக்கே இப்போ புரிஞ்சிருச்சா? உட்காரு. இந்த தடவை மினிஸ்டரோட நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசணும். நீங்க சொன்னா அவர் கண்டிப்பா கேட்பாரு. நான் சொன்னா மட்டும் இல்லை, நீ சொன்னாலும் கேட்கும். அவருக்கு என்ன காதா கேட்காது? என்ன இருந்தாலும் இதனால வேலை நடக்கும்னு நீ ஒன்றும் நம்பிக்கையோடு இருக்காதானே? வாங்க. तुम लोग कई सालों से यहाँ आते जाते हो, इसीलिए मैं खुला बता रहा हूँ. इंटेलिजेंस रिपोर्ट तुम्हारे भाई के अगेंस्ट है. இது ரொம்ப அநியாயம் சார். तुम्हारे भाई को बाहर छोड़ना खतरनाक है. दैट्स द इंटेलिजेंस रिपोर्ट. எக்ஸ்கியூஸ் மீ. உங்க அண்ணனை வெளியே கொண்டு வர்றதுக்கு சரியான ஒரு ஆள் இருக்கான். எட்வின் மோசஸ். இந்தாங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.